அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இனி வரக்கூடிய நாட்களில் மிதுன ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு பார்க்கலாங்க. பொதுவாகவே நம்மளுடைய ராசிக்கான பலன் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒவ்வொரு வாரம் பிறக்கும்போது, ஒரு மாதம் பிறக்கும்போது, ஏன் ஒரு நாள் பிறக்கும்போது கூட நம்மளுடைய கிரகத்தின் அடிப்படையில் ராசிக்கான பலன்கள் மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு சிலருக்கு அந்த நாள் முழுவதும் நல்ல பலன்கள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு நிறைய ஏமாற்றங்கள் கிடைக்கும். நல்ல சுப பலன்கள் கிடைக்கிறதோ அசுப பலன்கள் கிடைக்கிறதோ இதன் அடிப்படையில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு இனிமே வரக்கூடிய காலகட்டத்தில் என்ன மாதிரியான பலன்கள்லாம் பெற போகிறாங்க அப்படிங்கிற பயனுள்ள தகவலை நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு, உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சூரிய பகவான் மிதுன ராசிக்கு 11ஆம் இடத்துல அமர்ந்திருக்காருங்க. இதனால் உங்களுடைய முயற்சிக்கு சில முட்டுக்கட்டை போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தவறான ஆலோசனையின் மூலமாக நஷ்டம் ஏற்படுத்த பார்ப்பாங்க. அறிவு கூர்மையால் வெற்றி பெறுவீங்க அப்படின்னு உங்களுக்கு பலன்கள் நிறைய நல்ல பலன்கள் சொல்லப்பட்டுருக்கு. சந்திர பகவானுடைய இடப்பெயர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் மிகவும் பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். வியாபாரம் ரொம்பவே சீக்கிரமாக சீராக நடக்கும் அப்படின்னும், வாங்கிய நிலத்துக்கு பத்திரம் போடுவதில் உங்களுக்கு சின்ன சின்ன தடங்கல்களும் இழுபறிகளும் உண்டாயிட்டிருக்கலாம். பண விஷயத்தில் சிலர் உங்களை ஏமாற்ற நினைக்கலாம். எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாங்க. புதன் 10ஆம் வீட்டில் இருக்கிறாரு. மேலும் போட்டி பந்தயங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்க போகுது. ஆன்லைன் வர்த்தகம் அமோகமாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அரசு ஊழியர்களுக்கு இடமாற்றம் ஏற்படலாம். தனியார் துறையில் அக்கறையுடன் வேலை பார்க்க வேண்டும் அப்படின்னும், கலைத்துறையினர் போராடி வெற்றி பெறுவீங்க என்றும் நிறைய பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு சொல்லப்படுதுங்க. மேலும் அலங்கார பொருட்களுடைய விற்பனை மிகுந்த லாபத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த அலங்கார பொருட்கள் யாரெல்லாம் விற்பனை செய்கிறாங்களோ அவர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆன்மீக பெரியவர்களுடைய ஆசையால் நல்லது நடக்கும். இது மட்டும் இல்லாமல் பிள்ளைகளால் கல்வி செலவு உங்களுக்கு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க. இது மட்டும் இல்லாமல் மேலும் என்ன மாதிரியான பலன்கள்லாம் மிதுன ராசிக்காரர்களுக்கு சொல்லப்படுது அப்படின்னா, பண வரவில் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்க போகுது அப்படின்னு சொல்லப்படுது. உங்களுடைய பலவீனத்தை எல்லாமே நீங்கள் பலமாக மாற்றி எல்லா விஷயத்துலேயும் கவனத்தோடு நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு தாங்க வாழ்க்கை. நீங்கள் உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய வழிபாடை கண்டினியூ பண்ணிகிட்டே இருங்க. குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ளுங்க. அதுவும் உங்களுக்கு ரொம்பவே சிறப்புங்க. இது உங்களுக்கு நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய வழிபாட்டு முறைகளாக இருக்கும் அப்படின்னா அது மிகையாகாது. மேலும் மிதுன ராசிக்காரர்கள் மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் நம்மளுடைய சேனலில் அடுத்தடுத்த பலன்கள் வந்துட்டுருக்கு. வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்ருங்க. மேலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்கள் சொல்லப்படுது அப்படின்னா, பணவரவு சிறிது குறைவாக இருந்தாலும் குடும்ப தேவைகளுக்காக செலவு செய்ய தயங்க மாட்டீங்க. மேலும் கடன் தொல்லைகள் உங்களுக்கு ஏற்படாமல் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்க போகுது. உடன் பிறந்தோர் உங்களால் பயனடைவாங்கன்னு சொல்லலாம். நவீன உபகரணங்களை வாங்குவீங்க. ஒழுக்கத்துடன் நடந்து கொண்டு சமுதாயத்தில் உங்களுடைய செல்வாக்கை உயர்த்தி கொள்வீங்க. புத்திசாலித்தனத்தால் செயற்கரிய சாதனைகளை செய்வீங்க. துணிந்து செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்துமே லாபகரமானதாக முடியும் காலகட்டம் இது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. உத்தியோகஸ்தர்கள் அலுவலக பணிகளில் மாற்றங்களை காண்பாங்க. திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தையும் கவனத்தோடு செய்து முடிப்பீங்க. மேலதிகாரிகளின் மனம் அறிந்து செயலாற்றுவீங்க. வருமானத்துக்கு எந்த ஒரு குறையும் வராதுங்க. பயணங்களால் நன்மை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். மேலதிகாரிடமிருந்து எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். விரும்பிய இடமாற்றங்களையும் பெறுவீங்க. வியாபாரிகள் புதிய யுக்திகளை புகுத்தி வருமானத்தை பெருக்க முனைவாங்க. போட்டி பொறாமைகள் சற்று உங்களுக்கு தலை தூக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. பொருட்களினுடைய விற்பனை நல்ல முறையில் நடக்கும். புதிய முதலீடுகளில் கவனத்தோடு ஈடுபடக்கூடிய காலகட்டமாக இருக்குங்க. கூட்டாளிகளுடன் கலந்து ஆலோசித்த பிறகே முக்கிய முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம். அரசாங்கத்திலிருந்தும் சலுகைகள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு முக்கியமானவர்களுடைய நட்பு கிடைக்கும். சமுதாயத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் கண்டிப்பாக கூடியிருக்கும். முக்கியஸ்தர் என்று பெயர் எடுப்பீங்க அப்படின்னே சொல்லலாம்.
கட்சி பணிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுறுசுறுப்போடு இருக்குங்க. அதே போல் நீங்களும் சுறுசுறுப்போடு ஈடுபடுவீங்க. கட்சியில் முக்கிய பொறுப்புகளையும் ஏற்பீங்க. நண்பர்களாலும் தொண்டர்களாலும் உங்களுக்கு ஏற்றம் பெறக்கூடிய காலகட்டம். கலைத்துறையினருக்கு புதிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். சக கலைஞர்களே உங்களுடைய உயர்வுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. மேலும் பயணங்களால் நன்மைகள் அதிகமாக உங்களால் எதிர்பார்க்க முடியாது. புதிய வண்டி வாகனங்களை வாங்குவீங்களா இருப்பீங்கன்னு சொல்லலாம். பெண்மணிகளுக்கு கணவரிடம் அன்பு பாசம் அதிகரிக்கும். உற்றார் உறவினர்களிடம் அன்பாக பழகுவீங்க. இல்லத்தில் திருமணம் போன்ற சுப காரியங்களை நடத்தி மகிழ்வீங்க. வருமானம் தேவைகளை பூர்த்தி செய்யும் அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. குழந்தைகளால் சந்தோஷங்கள் நிறையக்கூடிய காலகட்டம். மாணவ மணிகள் படிப்பில் நல்ல மதிப்பெண்களை பெறுவாங்க. ஆசிரியர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. பெற்றோர்களிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க. மிருகசுரிஷம் 3 மற்றும் 4ஆம் பாதங்கள் எப்படிப்பட்ட பலனை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டு நீண்ட முயற்சிகளின் பேரில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். ஆனால் பொருளாதார ரீதியாக சிறப்பாக நீங்கள் செயலாற்றுவீங்க. அதே போல் எதிர்பார்த்த புகழ் பாராட்டு இவையெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பார்த்த பதவி கிடைக்கிறதுல வாக்குவாதம் கூட ஏற்படலாங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிற்பாதி மிகவும் சிறப்பாக இருக்கும். வேலையில் தீவிர அக்கறை எடுக்க வேண்டும். பெண்கள் குடும்ப ஒற்றுமைக்காக விட்டு கொடுத்து போக வேண்டியிருக்கும். புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டு உடல் நலத்தை பொறுத்தவரையில் பித்தம் மயக்கம் தொடர்பான பிரச்சனைகள் வரலாம். மருத்துவ செலவு வெகுவாக குறையும். மனதில் பதட்டத்தை பளிச்சென்று சொல்வீங்க. பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதன்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய பெருமாளின் ஆலயத்திற்கு சென்று வழிபட்டுட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுக்கு நல்லது ஒரு பலனும் நல்ல பயனும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். முடிந்தவங்க திவ்ய தேசங்களுக்கு செல்லலாங்க. அதே போல் செல்வங்கள் குவியும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய மந்திரத்தை தினமும் 27 முறை சொல்லிவாங்க. அதுவும் நல்லது. கிழக்கு வடக்கு ஆகிய திசைகள் அதிர்ஷ்டமாக உங்களுக்கு இருக்குங்க. மேலும் சந்திரன் புதன் குரு ஆகிய ஹோரைகளில் நீங்கள் எதை ஆரம்பித்தாலும் நன்மைகள் பெறுவீங்க அப்படின்னே சொல்லப்படுதுங்க. அது மிகவும் நல்லது. மேலும் இந்த ஆண்டு மிதுன ராசிக்காரர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படும் அப்படின்னு பார்க்கும்போது, சனி பெயர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்க. அதே போல் நுண்ணறிவும் பேச்சு சாதுரியமும் எடுத்த வேலையை முடிக்கக்கூடிய வல்லமையும் கொண்ட நீங்கள் பழி பாவத்துக்கு அஞ்சு நேர்பாதையில் செல்லக்கூடியவங்களாக இருப்பீங்க. இதுவரை உங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீட்டில் அமர்ந்து உங்களுடைய கையில் காசு தங்காமல் கடன் பிரச்சனைகளாலும் மனக்கவலைகளாலும் கலங்கடித்த சனி பகவான் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி 29/3/2025 முதல் 3/6/2027 இருக்கக்கூடிய காலகட்டத்தில் 10ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறாரு. இதனால் எதிலுமே உங்களுக்கு நன்மையான பலன்களையே பெறுவீங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க 2 ஆண்டுகளுக்கு. இதே போல் தடைப்பட்டு கொண்டிருந்த வேலைகள் முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டம். பித்துர் வழி சொத்து பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். மேலும் மனைவி வழியில் ஆதரவு பெருகும். அரைகுறையாக நின்று போன வீட்டை கூட முழுமையாக கட்டி முடிக்க வங்கியில் கடன் கிடைக்கும். வெகு நாட்களாக பேசாமல் இருந்து வந்த சகோதரர்கள் கூட இனிமே பேசுவாங்க. குழந்தை பாகியம் உண்டாகும். கோயில் கும்பாபிஷேகத்தின் முதல் மரியாதை உங்களுக்கு கிடைக்கும். சனி பகவான் உங்களின் 4ஆம் வீட்டை பார்க்கிறதால தாயாரின் உடல் நலம் பாதிக்கப்படலாம். தாய் வழியில் சொத்து பிரச்சனைகள் தலை தூக்கலாம். சனி பகவான் உங்களுடைய 7ஆம் வீட்டை பார்க்கிறதால மனைவியுடன் வீண் விவாதங்கள் வந்து போகலாம். அவருக்கு சிறு சிறு அறுவை சிகிச்சை வந்து நீங்கும். சனி பகவான் உங்களுடைய 12ஆம் வீட்டை பார்க்கிறதால அடிக்கடி தூக்கமின்மையால் அவதிப்படுவீங்க. சுப விரயங்கள் வரக்கூடும். ஆன்மீக பயணம் சென்று வருவதன் மூலமாக புத்துணர்ச்சி பெறக்கூடிய காலகட்டமாக இனி வரக்கூடிய காலகட்டம் இந்த மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இருக்கு. இப்படி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இனி வரக்கூடிய காலகட்டம், குறிப்பாக அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கான பலன்கள்லாம் எப்படி இருக்க போகிறதோ அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துட்ருக்கோம். இதே போல் இன்னும் நிறைய பயனுள்ள தகவல்கள் நம்மளுடைய சேனலில் இருக்குங்க. நீங்கள் அதையெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிக்கோங்க. என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்கள் பற்றிய நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.